ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதர், ஜெய் குரு பிரசலம். நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்சலா பணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இன்னைக்கு நம்ம மாசி மாத பலன்கள் தனுசு ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். இந்த மாசி மாதம் எப்போ பிறக்குது அப்படின்னா 12/2/2025 புதன்கிழமை இரவு 9:59 இது பிறக்குது. இது மாசி மாதம் மக நட்சத்திரத்தில் பிறக்கிறதுனால தனுசு ராசியில் இருக்கக்கூடிய மூல நட்சத்திரக்காரர்கள் இந்த பரிகாரத்தை பண்ணிக்கங்க. என்ன பரிகாரம் பண்ணணும் அப்படின்னா, பசுமாட்டுக்கு தீவனம் கொடுக்கணுங்க. அதாவது சாப்பிட்றதுக்கு வைக்க புல்லு அல்லது பச்சை புல்லு அந்த மாதிரி வாங்கி கொடுக்கறது. அதே மாதிரி கோதுமையும் வெல்லமும் கலந்து அதுக்கு குடிக்கிறதுக்கு கொடுங்க. இதனால திடீர் விபத்து கண்டம் நிகழாமல் உங்களை காப்பாற்றும். அது மட்டும் இல்லாமல் வருமானத்தில் எந்தவித தடையும் இல்லாமல் இந்த மாதம் முழுக்கும் நல்ல வருமானங்கள் வரதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாசி மாதம் தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குது அப்படின்னா, ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. எந்த விஷயத்தை பற்றி இனிமேல் நீங்கள் கவலையே பட வேண்டாம். சூரியன் உங்களுக்கு 3ஆம் இடத்துல இருக்காரு. சூரியன் 3ஆம் இடத்துல இருக்காரு. இது ரொம்ப நீங்க எந்த அளவுக்கு முயற்சி பண்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வெற்றியும் கூட. அது மட்டும் இல்லாம 7 கூடையவர் புதன் உங்களுக்கு 3ஆம் இடத்துல இருக்காருங்க. இது என்னன்னா ஒரு நல்ல அமைப்பு. இந்த கிரக நிலை என்னன்னா நல்ல விஷயங்கள்லாம் உங்களுக்கு நல்லது நடக்க போகுது. 4ஆம் இடத்துல சுக்கிரன் என்ன ஆகுதுன்னா திக்பலம் பெறுறது மட்டும் இல்ல, உச்சம் பெறுறாரு. இந்த மாசம் உங்களுக்கு சுக்கிரன் உச்சம் மட்டும் இல்ல 10ஆம் இடத்தை பார்க்கிறாரு. சுக்கிரன் உச்சம் பெற்று 10ஆம் இடத்தை பார்க்கிறாரு. அது மட்டும் இல்லாம செவ்வாய் இருக்கார் இல்லையா, அவர் வக்ர நிவர்த்தி ஆயிட்டார். உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியவர். 7ஆம் இடத்துல என்னன்னா வக்ர நிவர்த்தியாகி இருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம உங்க ராசி அதிபதி இவ்வளவு நாளா வக்ரத்துல இருந்தாரு. இப்போ குரு வக்ர நிவர்த்தியாகி என்ன செய்யறாரு, 6ஆம் இடத்துல இருக்காரு. 6ஆம் இடத்துல இருந்து 2ஆம் இடத்தை பார்க்கிறாரு. இவ்வளவு நாளா வருமானத்துல தடையை உண்டு பண்ணிட்டே இருப்பாரு. ஏன்னா அது வக்ர காலகட்டம்ல வரும் ஆனா வராது அப்படிங்கக்கூடிய மனநிலை, அதாவது அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்துச்சு இல்லையா. இப்ப குரு வக்ர நிவர்த்தியாகி உங்களுக்கு குருவும் பார்க்குது, செவ்வாயும் பார்க்குது. நல்ல ஜாக்பாட் அப்படிங்கிறது இந்த மாசம் இருக்கு. அதாவது வருமானத்துல மிகப்பெரிய லெவல்ல உயர்வு, அதாவது பணம் இன்கம் அப்படிங்கிறது இந்த வழியில இருந்து தான் வரணும் அப்படிங்கிறத மட்டும் நீங்க போடாதீங்க. ஏதாவது ஒரு வழியிலேருந்து கண்டிப்பா இந்த மாசம் உங்களுக்கு உறுதியாக வருமானம்ங்கிறது உண்டு. சுக்கிரன் 10ஆம் இடத்தை பார்க்கிறாரு. உச்சம் பெற்ற சுக்கிரன் 10ஆம் இடத்தை பார்க்கிறாரு. குரு உங்களுக்கு 10ஆம் இடத்தை பார்க்குது. தொழில நல்ல முன்னேற்றம் இந்த மாசத்துல இருந்து உங்களுக்கு நல்ல ஸ்டார்ட் அப் அப்படிங்கிறது இந்த மாசத்துல இருந்து தான். எல்லாமே மிகப்பெரிய லெவல்ல உங்களுக்கு நல்ல மாற்றமா இருக்கும். தொழில நல்ல வளர்ச்சி, நல்ல முன்னேற்றம் இது எல்லாமே இருக்கும். 6ஆம் இடத்துல குரு இருக்கனால உத்தியோக ரீதியா நல்ல வளர்ச்சி, நிறைய மாற்றங்கள் இருக்கும். இவ்வளவு நாளா உத்தியோக ரீதியா பிரச்சனைகள் இருந்தது எல்லாமே சால்வ் ஆகும். உங்களுக்கு வேற பக்கம் உத்தியோகத்துக்கு நீங்க போகணும்னா இந்த மாசம் ட்ரை பண்ணுங்க, உடனே கிடைச்சிரும். நிறைய பேர் வெளிநாட்டுக்கு போகணும், ஃபாரினுக்கு போகணும்னு நினைச்சிட்டு இருப்பீங்க. உத்தியோக ரீதியா ஃபாரின் போகணும்னு நினைச்சிட்டு இருந்திருப்பீங்க. அவங்களுக்கு எல்லாமே இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ். இந்த மாசம் ட்ரை பண்ணுங்க, கிடைக்கிறதுக்கு 100% வாய்ப்பு இருக்கு. ஏன்னா குரு உங்க ராசி அதிபதி வக்ர நிவர்த்தி ஆயிட்டாரு. அதனால ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. இந்த மாசம் ரொம்ப ரொம்ப அருமையா இருக்குது. இந்த மாசத்தை கரெக்டா யூஸ் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த ஒரு உங்களுக்கு பிரச்சனையே இல்லை. அந்த அளவுக்கு கிரக சூழ்நிலைகளும் கிரக அமைப்பும் அப்படி இருக்குது. அதே மாதிரி நீங்க கடன் ரீதியா இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே சால்வ் ஆகுங்க. இவ்வளவு நாளா வக்ர காலகட்டங்கள் இருந்தனால கடன் கேட்ட இடத்துல கிடைக்காது. அதே மாதிரி நீங்க கொடுத்த கடன் வராம இருந்திருக்கும். இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் அனுபவிச்சுட்டு இருந்திருப்பீங்க. தொழிலுக்காக ஒரு இடத்துல கடன் கேட்டிருப்பீங்க, ஒரு விஷயத்தை டெவலப் பண்றதுக்காக கேட்டிருப்பீங்க. அது எல்லாமே உங்களுக்கு கிடைக்காம இருந்திருக்கும். ஒரு சிலர் ப்ராப்பர்ட்டிஸ், அதாவது வீடு வாங்குறது அல்லது வாகனம் வாங்குறதுக்காக லோனுக்கு பேங்க்குக்கு அதுக்கு இதுக்குன்னு எவ்வளவோ அலைச்சங்கள்லாம் இருந்திருக்கும். அது எல்லாமே இந்த மாசம் உங்களுக்கு மாறி போயிடும். இந்த மாசம் நீங்க கேட்ட இடத்துல இருந்து கடன் கிடைக்கும். வர வேண்டிய பணம் எல்லாம் தங்கு தடை இல்லாம தேங்கி நிக்காம தானா தேடி வரதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் இருக்கு. நீங்க கொஞ்சம் முயற்சி போட்டு கூடுதலா உழைச்சிங்க அப்படின்னா உங்களோட உழைப்புக்கு பல மடங்கு பெரிய லெவல்ல வந்துடும். கோடிகளை அள்ளக்கூடிய விஷயங்கள் தான் இந்த மாசம் உங்களுக்கு நடக்க போகுது. நீங்க அதனால கவலைப்படாதீங்க. நீங்க கோடின்னு சொன்னாலே ஒருத்தர் கமெண்ட் போட்டிருந்தாரு, தெருக்கோடியில நிக்கிறது தாமான்னு. அப்படிலாம் கிடையாது. நீங்க என்ன முயற்சி பண்றீங்களோ அது கண்டிப்பா இந்த மாசம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. அவங்களுக்கு உண்டான வாய்ப்புகள் தானாக தேடி வரும். நீங்க என்ன முயற்சி போடுறீங்களோ அதுக்கு கட்டாயம் உங்களுக்கு பலன் உறுதியாக உண்டு. 4ஆம் இடத்துல ராகுவும் சுக்கிரனும் சேர்ந்திருக்கனால, அதுவும் சுக்கிரன் உச்சம் பெற்றிருக்கனால வண்டி வாகனங்கள் புதுசா வாங்குறதுக்கு, லக்ஸுரி கார் வாங்குறது, லக்ஸுரியா ஒரு பெரிய வீடு வாங்குறது, அது எல்லாமே இந்த மாசம் உங்களுக்கு நிகழ்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்களுடைய கனவுகள் இந்த மாசம் நல்ல சுகபோகமான வாழ்க்கை தான். ஏன்னா சுக்கிரன் உச்சம் பெற்றனால, அதுவும் 4ஆம் இடத்துல உங்களுக்கு உச்சம் பெற்றிருக்கு. அதனால
அதனால திக்பலம் அடைந்து உச்சம் பெற்றிருக்கனால என்ன ஆகும் அப்படின்னா அவங்கவுங்களுக்கு தகுந்த மாதிரி வந்து உங்களுக்கு சுகபோக வாழ்வு நிச்சயம் இந்த மாதம் உண்டு. படிக்கக்கூடியவங்களாம் நல்ல டாப் கிளாஸில் வரதுக்கு உண்டான அமைப்பு, நல்ல ரேங்க் எடுத்து பாஸ் ஆகிறதுக்கு உண்டான அமைப்பு, உயர்கல்வி சார்ந்த விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குது. படித்து முடித்தோன்னே உத்தியோகம் கிடைக்கிறது, கேம்பஸில் செலக்ட் ஆகிறது, நல்ல வேலைக்கு போகிறது, அது எல்லாமே இந்த மாதம் நிகழும். அதே மாதிரி வீடு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் சால்வ் ஆகும். தாயாருடைய சொத்துக்கள்லாம் இவ்வளோ நாளாக பிரச்சனைகள் இருந்திருக்கு, இப்போ சுக்கன் உச்சம் பெற்றிருக்கனால தாயார் வழி சொத்துக்களில் இருந்த பிரச்சனைகள்லாம் நீங்கும். கடன் ரீதியாக இருந்தது, கோர்ட்டு கேஸு பிரச்சனைகள், இது எல்லாமே வந்து உங்களுக்கு ஃபேவராக மாறுறதுக்கு இந்த மாதம் வாய்ப்பு இருக்குது. அதாவது வந்து உடல்நிலையில் ரொம்ப ரொம்ப கவனம் இருக்கணும். நான் ஆல்ரெடி சொல்கிறது தான், தனுசு ராசிக்காரங்க உடல்நிலையில் ரொம்ப கவனமாக இருக்கணும். முக்கியமாக வந்து மூல நட்சத்திரமும் பூராட நட்சத்திரமும் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். அதாவது பூராடம் போராடும் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் உங்களோட ஒரு விஷயத்தை எடுத்துட்டீங்க அப்படின்னா ரொம்ப எஃபர்ட் போட்டு செய்வீங்க. பட் ஆனால் அது வந்து என்னென்னா கடைசி ஜெயிக்கிற வரைக்கும் கடைசி வரைக்கும் நீங்கள் விடாமல் போராடுவீங்க, அப்புறம் சாதிச்சிருவீங்க, அதில் எந்த டவுட்டும் இல்லை. ஆனால் ஒன்று நீங்கள் போராடணும் அப்படின்னா உடலில் தெம்பு இருக்கணும், மனசில் இருக்கிற அளவுக்கு உடலும் ஒத்துழைக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம். அப்போது நீங்கள் என்ன செய்யணும், சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும். அப்போது உங்களுடைய உடல்நிலையிலையும் தயவு செய்து கவனத்தை வைங்க. வெளியூர் வெளிமாநிலம் போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நீண்ட தூர பிரயாணம் பண்ணி ஒரு புனித யாத்திரை போகிறது, இது மாதிரிலாம் இந்த அமைப்பு இருக்குது. சூரியனும் சனியும் சேரக்கூடிய அந்த காலகட்டங்களில் உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தியை கம்மி பண்ணிடும். அதனால ரொம்ப கவனமாக இருங்க. அதுவும் இல்லாமல் 12ஆம் இடத்தை சனி பார்க்குது. அப்போ என்ன அப்படின்னா மருத்துவ செலவு உங்களுக்கு வரும். அதனால் நல்ல ஃபுட்டு சாப்பிடுங்க. முக்கியமாக நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடிய உணவு பழக்க வழக்கங்கள், சிகப்பு அரிசி, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சேர்த்திக்கிறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி வந்து தேன் அதிகமாக இந்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா சூரியனும் சனியும் சேரனால கண் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, கண்ணில் நரம்பு, மைக்ரைன், தலைவலி இந்த மாதிரி வர்றதுக்கெல்லாம் வாய்ப்புகள் இருக்குது. வண்டி வாகனங்களை போகும்போது ஜாக்கிரதையாக போங்க. ஆனால் வந்து அத்திப்பழத்தை தேனில் ஊற வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா ஓரளவு உங்களுக்கு அந்த நோய் எதிர்ப்பு சக்திங்கிறது வந்துடும். அது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. பொதுவாகவே படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கும் சரி இந்த மாதம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. பெண்களை பொறுத்த வரைக்கும் நிறைய முன்னேறக்கூடிய காலகட்டங்கள் தான். ஆனால் சுக்கிரனும் ராகுவும் சேர்ந்துருக்கனால உங்கள் பேரை கெடுக்கிறதுக்குன்னு ஒரு சிலர் வருவாங்க, நிம்மதியை கெடுக்கிறதுக்குன்னு ஒரு சிலர் வருவாங்க. அதை எல்லாத்தையும் துரத்தி விட்டுருங்க. தயவு செய்து போங்கப்பா என் வாழ்க்கையில் இருந்துன்னு ஒரு கும்பிடு போட்டுட்டு துரத்தி விட்டு போயிருங்க. ஏன் தெரியுமா, சனி வந்து உங்களுக்கு 4ஆம் இடத்துக்கு வரப்போகுது. அப்போ வரதுக்கு முன்னாடியே சில வேலைகளில் காமிப்பாங்கல்ல, அதனால இப்போ உங்களுக்கு காசு பணம் வரதெல்லாம் நீங்கள் சேவிங்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லைன்னு ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டாக பண்ணுங்க, அது ரொம்ப நல்லது. இல்லை ஒரு உத்தியோகமோ தொழிலோ ஏதோ ஒரு விஷயத்தில் வந்து பண்ணுங்க. பட் ஆனால் வந்து இன்கம் அப்படிங்கிறத உருவாக்கி வச்சுருங்க. இல்லை அப்படின்னா ஏதாவது ஒருத்தங்க வந்து உங்களை குறை சொல்லதுக்கு வருவாங்க, அது உங்களுக்கு பிடிக்காது, அது தேவையில்லாத சண்டையாக மாறும். இதெல்லாமே அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பெண்களுக்கு வந்து 7ஆம் இடத்துல வந்து செவ்வாய் இருக்குது, கணவர் கூட அனுசரிதனை பண்ணிப்போங்க. இந்த மாதம் வந்து ரொம்ப மெடிடேஷன் பண்ணுங்கள். அதாவது நீங்கள் ஒரு விஷயத்தை எஃபர்ட் போட்டு செஞ்சுருப்பீங்க, பட் ஆனால் உங்களுக்கு கணவனாக இருந்தாலும் சரி மனைவியாக இருந்தாலும் சரி அதை அங்கீகரிக்க மாட்டாங்க, பாராட்ட மாட்டாங்க, அதை வந்து குறை சொல்லுவாங்க. அதனால் உங்களுக்கு கோபம் வரும், அதனால் வீட்டில் சண்டை வரும். டக்குன்னு வந்து இந்த உங்களுடைய ராசியை எப்போல்லாம் செவ்வாய் பார்க்குதோ அப்போ டக்குன்னு கோபம் வந்துடும். அதாவது மனசு வந்து படப்படன்னு வரும் இல்லையா, அந்த பிபி மாதிரி வந்துடும். அதனால் மைண்டை காமாக வச்சுக்கோங்க, அப்படியே மெடிடேஷன் பண்ணுங்கள், காமாக வச்சுக்கோங்க. செவ்வாய் பார்க்குது, ரத்த கொதிப்பு வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. உங்களுடைய மனசை ரொம்ப அமைதியாகவும் நிதானமாகவும் வச்சா மட்டும்தான் உங்களுடைய உடல் ஆரோக்கியமாக இருக்கும். நீங்கள் வந்து உங்கள் உடலால் பாதிக்கணும், அதுதான் ஆப்போசிட்டில் இருக்க ஆளுக்கு தேவை. அதனால் அதுக்கு இடம் கொடுத்துடாதீங்க. மனசாலையும் உடம்பாலையும் தெம்பாக இருந்து ஆப்போசிட்டால் அடிங்க, அதுதான் நான் சொல்லுவேன். ஸோ இந்த உடல்நிலையில் ரொம்ப கவனமாக இருங்க. ஒரு சிலருக்கெல்லாம் வந்து கோர்ட்டு கேஸ் பிரச்சனைலாம் ஜெயிச்சு நீங்கள் வெற்றி பெறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. ஒரு சிலருக்கு வந்து உத்தியோக பதவி அப்படிங்கிறது தானாக தேடி வரும். அரசியல்வாதிகளுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. கலைத்துறைகளுக்கெல்லாம் நிறைய வாய்ப்புகள் வரும். ஒரு வாய்ப்பு கிடைக்குது அப்படின்னா அதை யூஸ் பண்ணி மேலே வரதுக்கு உண்டான முயற்சிகளை பண்ணுங்கள், சக்ஸஸ் ஆயிடுவீங்க. தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப 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 இந்த மாதம் ரொம்ப நல்லா இருக்குது. இதில் ஏதாவது சந்தேகம் அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க, கண்டிப்பாக நான் ஆன்சர் பண்ணுறேன். நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.